திருமூலமும் வேதாத்திரியாரும் அப்படின்ற தலைப்புல கருத்தரங்கம் மிக சிறப்பா பேச இருக்கிறாங்க. ஏன்னா திருமூலர் பத்தியும் ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா மகான்களோட கொள்கைகளும் பார்த்தா ஒன்று போல இருக்கும். அத மாதிரி சிறப்பா அதை பத்தி பேச இருக்கிறாங்க. அனைவருமே கடைசி வரை இருந்து அவங்களோட சாட்லயும் அவங்களோட இதை போட்டு நம்மளோட சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை பொழுதினிலே இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இறை சாதனை மார்க்கத்தினை சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கொங்கணர் சித்தர் குழு சார்பாக வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் முதல் கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொங்கணர் சித்தர் குழுவில் இருந்து கருத்தரங்கு ஒன்றினை தருவதற்காக நாம் இன்று வருகை தந்துள்ளோம். முதலில் கொங்கணர் சித்தரை பற்றிய சிறிய அறிமுகத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். கேரள மாநிலத்தில் கொங்கன் பிரதேசத்தில் புளிஞர்குடியில் பிறந்தவர் தான் இந்த கொங்கணர் சித்தர். இவரின் குரு போகர் எனவும் இவர் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும் கொங்கணர் சித்தர் சிறந்த முருகன் மற்றும் அம்பிகை பக்தன் என்றும் குறிப்புகள் கூறுகின்றன. சரி, இனி இன்றைய கருத்தரங்கினை பற்றி பேசுவோம். கருத்தரங்கின் தலைப்பு திருமூலரும் வேதாத்திரியமும் என்பது ஆகும். திருமூலர் என்று பார்த்தோமேயானால் இவர் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும் கைலாயத்தில் இருந்து பூலோகம் வந்து இடையனின் உடம்பில் புகுந்து 3000 பாடல்களை கொண்ட திருமந்திரம் என்ற தமிழ் சைவ சமய படைப்பை அருளினார் என்றும் இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் சித்தாந்த கருத்தை வலியுறுத்தி கூறினார் என்றும் கூறப்படுகின்றது. திருமூலர் அருளிய கடவுள் வாழ்த்து பாடல்களில் இருந்து ஒரு பாடலை இங்கு பார்க்க உள்ளோம். முன்னை ஒப்பாயுள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயெனின் அப்பனுமாயுளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. இப்பாடலின் விளக்கத்தினை பார்த்தோமேயானால் சிவன், விஷ்ணு, பிரம்மம் ஆகிய மூவரில் மூத்தவனாக உள்ளவனே, தனக்கு ஈடு இணை இல்லாத தலைவனே, அவனை அப்பா என்று அழைத்தால் அப்பனுமாக, வேறு எவ்வாறு அழைத்தாலும் அவ்வாறு தோன்றி அருள் பாலிப்பவனே, பொன் போன்ற அறிவு ஒளியை தரக்கூடிய உபதேசங்களை குருவாக நின்று வழங்கக்கூடியவனே, பொன்னை போன்ற பேரொளியாக இருப்பவனே, வேதங்கள் அனைத்தையும் தன்னகத்தே கொண்டவனே என்று இறைநிலையின் உயர்வை இப்பாடல் மூலமாக திருமூலர் விரித்து காட்டியுள்ளார். அடுத்ததாக வேதாத்திரியத்தை பார்த்தோமேயானால் வேதாத்திரியத்தின் நாயகனாக நமது குரு மகரிஷி அவர்கள் போற்றப்படுகின்றார்கள். இவர் தற்கால ஞானி. நாம் வாழும் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்பதனை மிக பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம். பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் மெஞ்ஞான கருத்துக்களை எடுத்து கூறிய மகான். மனவளக்கலை எனும் பொக்கிசத்தை உலக மக்களுக்காக அரும் பாடுபட்டு உருவாக்கியவர். தனி மனித அமைதி மூலம் உலக அமைதியை பெற முடியும் என வலியுறுத்தி கூறியவர். மகரிஷி அவர்கள் 2000க்கு மேற்பட்ட பாடல்களை ஞான களஞ்சியமாக வடிவமைத்து கொடுத்தவர். இதில் பிரமஞான படைப்பில் இருந்து ஒரு பாடலை இங்கு நாம் பார்க்க உள்ளோம். எல்லையற்ற இறைவழியே ஏகப்பரம் பொருளாய் எல்லோரும் உணர்ந்திடலாம் எளிய முறை உண்மை இல்லை தெய்வம் என்போரும் இவ்வழியே அறிவாய் இயங்கும் முறை உணர்ந்திட்டால் ஏது மதப்போர்கள் வல்லமையாய் அவ்வறிவே வானிலுயிர் வகையில் பலம் அமைத்து நலங்காட்டும் வகை மனிதர் கண்டாள் தொல்லை தரும் விலங்கினத்தின் வழிகுற்றம் ஏது தூய வழி தெய்வம் என்றால் பிரமஞான விளக்காம்.
சுத்த வெளியொன்றே தெய்வம் என்பதையும் அது அண்டங்கள் அனைத்தையும் இயக்குவிக்கும் முறைகளை நமது ஆறாவது அறிவின் மூலம் அறிந்து தெளிந்து கொண்டோமேயானால் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய விலங்கினத்தின் பதிவுகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு அந்த தூய்மையான இறைவெளிதான் தெய்வம் என்ற உண்மை நமக்கு உணர்த்தப்படும் என்கின்றார் மகரிஷி அவர்கள். இங்கு பார்த்தோமேயானால் 2 பேரறிஞர்களும் கூறும் இறைநிலை விளக்கம் என்பது ஒன்றுதான். இறைவன் என்பவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்ற கருத்தினை அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்ற வகையில் அக்காலத்தில் உள்ள உயர்ந்த மதிப்புக்குரிய பொருட்களை எடுத்து காட்டி அதைவிட இறைநிலையானது மேலான ஒன்று என்பதை விளக்கியுள்ளார்கள். இரு மகான்களின் கடவுள் வாழ்த்தினை பார்த்த நாம் இனி கருத்தரங்கில் இவ்விரு மகான்களின் வாழ்வியல் முறைகளையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வரிசையில் முதலாவதாக கருத்தரங்கினை பிரவேசம் செய்ய இருப்பவர் தமிழரசி அம்மா அவர்கள். அம்மா சேலம் சங்ககிரியில் வசித்து வருகின்றார்கள். மனவளக்கலையில் MA முடித்து இறை சாதனை மார்க்கத்தில் 4 ஆண்டு காலம் பயணித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை கொண்ட அம்மா அவர்கள் இப்பொழுது திருமூலரின் வாழ்வியல் முறை எனும் தலைப்பில் தனது கருத்துக்களை தர வருகின்றார்கள். அம்மாவை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையிலே இவ்விணைப்பில் இணைந்துள்ள அனைத்து இறை அன்பர்களுக்கும் இறை ஆசிரியர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நான் இன்று திருமூலரின் வாழ்வியல் முறை பற்றிய சில முக்கிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். திருமூலரின் இயற்பெயர் சுந்தரனார். இவரை சிவயோகார் என்றும் மக்கள் அழைப்பார்கள். இவர் வாழ்ந்த காலம் பாத்தீங்கன்னா கிமு 5000 வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்திருக்கின்றார். திருமூலர் சித்தர் மரபில் வந்த முதல் சித்தரும் இவர்தான். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். 18 சித்தர்கள் என்று சொல்றோம் இல்லைங்களா, அந்த 18 சித்தர்கள்ல இவரும் ஒருத்தர். இவர் கைலாய பரம்பரையை சார்ந்தவர் என்பதை வளர்ப்பிற்கைலை வழியில் வந்தேனே என்ற இவரோட பாடல் மூலமா நாம் அறிய முடிகிறது. கைலாயம் என்பது இருண்ட இருப்பு நிலை, அதாவது சுத்த வழியைத்தான் கைலாயம் என்று குறிப்பிடுகிறார். இவர் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்னால் தான் இருந்த இடத்தை அவரோட பாடல்ல எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒப்பில் 1 கோடி யுகம் இருந்தேன், ஒல்கின்ற வான்வெளி யூடு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நுண்ணுடலோட இரவு பகல் அற்ற இடத்துல அறிவு, அறியாமை, மனம் இவைகளெல்லாம் நீங்கி 1 கோடி யுகம் இருந்தேன் என்றும், அப்படி இருக்கும் பொழுது சிவத்தையும் பிரபஞ்ச உட்பொருளையும் உணர்ந்து சிவ ஆனந்தம் பெற்றேன் என்றும் சொல்லியிருக்காரு. ஆகாய பெருவெளியில் ஒப்பற்ற ஒளி அணுக்கற்றையின் அசைவை தரிசித்து கொண்டே ஒளியோடு ஒளியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒளி உடல் பெற்றவர்கள் காலத்தை வென்றிருப்பாங்க, காலம் அவர்களை கட்டுப்படுத்தாது. ஒளி உடல் பெற்ற ஒருத்தர் ஒளியோடு கலந்து அண்டவெளியில டிராவல் பண்ணிட்டு 500 ஆண்டுகள் கழித்து கூட திரும்ப பூமிக்கு வர முடியும். அப்படி வரும்போது பூமியில் உள்ள மற்ற மனிதர்கள் எல்லாம் இறந்திருப்பாங்க, ஆனா அவங்க மட்டும் அதே வயதுல இருப்பாங்க. இந்த மண்ணுலகத்தோட இயக்க வேகத்தால தானே நமக்கு முதுமை, இறப்பு இதெல்லாமே வருது இல்லைங்களா. ஒளி வேகத்துல டிராவல் பண்ற ஒளி உடலுக்கு இதெல்லாமே ஏற்படுறது இல்லை. அதனாலதான் சித்தர்களுக்கு என்றுமே அழிவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உலகமே அழிந்தாலும் சித்தர்களுக்கு அழிவே கிடையாது. இந்த வழியில் வந்த சித்தர் தான் திருமூலர். இவர் கைலாய மலையில் சிவபெருமானிடமும் நந்தி தேவரிடமும் உபதேசத்தை பெற்ற யோகி. அட்டமா சித்திகளையும் கற்றவர். பிரகாய பிரவேசம் என்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அதாவது கூடிவிட்டு கூடு பாய்தல். ஓர் உயிர்
தான் குடியிருக்கும் உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடம்புக்குள் நுழைந்து அந்த உடம்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுதல். விக்கிரமாதித்தன், ஆதிசங்கரர், அருணகிரிநாதர் இவங்களெல்லாம் கூடு விட்டு கூடு பாயிற செய்தியை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது போல இவரும் அட்டமா சித்திகளையும் கற்று கைதேர்ந்தவராக இருந்திருக்கின்றார். இவர் கைலையில் குருகுல வாசமா இருந்தப்போ இவரோட குருகுல மாணவர்களாக சனகர், சந்தனர், சனாதனர், சனக்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி முனிவர், வியாகரமர் இந்த 8 பேரும் இவரோட குருகுல மாணவர்களா கல்வி பயின்றிருக்காங்க. இவர் அகத்தியர் மீது கொண்ட நட்பால கைலையிலிருந்து பொதிகை மலையை நோக்கி அவரை சந்திக்க வந்தப்போ திருவாடுதுறை கோவிலை அடைந்து அங்கு அரசமரம் என்று சொல்லக்கூடிய போதி மரத்தடியில 5 புலன்களையும் அடக்கி தவநிலையில யோகியா மாறிடுறாரு. இவர் ஒரு நாள் காவிரி ஆற்றங்கரையை கடந்து செல்லும் பொழுது அங்கு பசு கூட்டம் அழுது கொண்டிருப்பத கவனிக்கிறாரு. அப்போ அங்கு சென்று பார்த்தப்போ அந்த பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த மூலன் என்ற இடையன் இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. 5 ஜீவன்கள் பாவை இல்லையா, அதுங்களோட துன்பத்தை போக்க நினைத்து இவருக்கு தான் அட்டமா சித்திகளும் தெரியலையா, அதனால அந்த மூலன் என்பவனோட உடல்ல தன்னோட உயிரை புகுத்தி அந்த பசுக்களை மகிழ்ச்சி அடைய செய்யறாரு. பிறகு அந்த உடம்பை விட்டு வெளியேற முயற்சி பண்றாரு. அப்போ தன்னோட உடல் இருக்கிற இடத்த மறந்துடுறாரு. அப்படி மறந்ததால அந்த மூலன் உடலிலேயே தங்கி திருமூலர் என்ற பெயரும் பெறுகிறார். அவர் யோகியா இருந்தாலும் அவர் தான் யோகி இல்லையா, அவருக்கு தெரியலையா தன்னோட உடல் எங்க இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் இறைநிலை அதை மறைச்சிருச்சு. அப்போ தன்னை கருவிய வச்சு இறைநிலை ஏதோ ஒன்றை செய்ய நினைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்போ தமிழகத்துக்கு தான் வந்த நோக்கத்தை, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, இந்த பாடல் மூலமா தமிழகத்தில் சிவாகமத்தை படைப்பதற்காக வந்த நோக்கத்தை, தன்னோட நோக்கத்தை உணர்த்துறாரு. இவ்வாறாக மூலன் உடலை கருவியாக கொண்டு இறைவன் இயற்றிய நூல்தான் திருமந்திரம் என்று சொல்லப்படுது. அவர் தன்னை மூலன் என்று கூறிக்கொண்டே தான் வேறு சிவம் வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான், இந்த கருத்தை அன்றே மக்களிடத்துல ஆழமா உணர்த்த முயற்சி செய்திருக்காரு. திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பாடல் வீதம் மொத்தம் 3000 பாடல்களை பாடியிருக்காரு. அதுதான் திருமந்திரம். திருமந்திரம் 12 திருமுறைகள்ல 10ஆம் திருமுறையா போற்றப்படுது. திருமூலரோட கொள்கை என்ன? அன்பே சிவம். அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிகிலார். இந்த பாடல் மூலமா மனிதர்கள் மற்ற மனிதர்கள் மீது செலுத்தும் அன்பில்தான் உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், பிறர் மீது நாம் அன்பு செலுத்தினால் நம் மீது இறைவன் அன்பு செலுத்துவார், இந்த கருத்தை அன்றே மக்களிடத்துல ஆழமா விளக்கியிருக்காரு. இவர் உடல், உயிர், யோகம், உடற்கூறுகள், சிவபக்தி இவற்றை பற்றியெல்லாம் பாடிய சித்தராகவும், சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சிவத்தை முழுமையாக உணர்ந்து பாடிய நாயன்மாராகவும் திருமூலர் போற்றப்படுறார். ஞானமும் யோகமும் தான் திருமூலரோட வாழ்க்கை நெறியா இருந்திருக்கு. திருமூலரின் சீடர்கள் மலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உத்திரன், காலாங்கி, கஞ்சமலையான் இந்த 7 பேரும் அவரோட சீடர்களா இருந்திருக்காங்க. இவர் தன்னோட கடைசி காலத்துல சிதம்பர நடராஜ பெருமாள் கோவில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அங்கதான் சீவசமாதி அடைஞ்சிருக்காரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் திருமூலரோட சமுதாய நல்லிணக்க பொதுநெறி. அது மட்டும் இல்லாம ஆன்மீகம், விஞ்ஞானம், தத்துவம், உளவியல் இந்த மாதிரி அவர் தொடாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மனிதகுல வளர்ச்சிக்கு உகந்த யோகம், தியானம், குண்டலினி யோகம், நல்லொழுக்கம், ஞானம் இந்த மாதிரியான பல செய்திகளை அவர் தன்னோட நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், இந்த பாடல் மூலமா மனமே கோவில், உடலே இறைவன் இருக்கும் ஆலயம், கடவுள் வெளியே எங்கேயும் இல்லை, உனக்குள்ளேதான் இருக்கின்றார் என்ற கருத்தை உணர்வுபூர்வமா
உணர்த்தியிருக்காரு. விண்வெளியையும் கோள்களையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நவீன வாழ்க்கை முறையில் தன்னை முதலில் யார் என்பதை அறிந்து கொள்ள யாரும் முற்படுவதில்லை. உன்னை நீயே அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிய முடியும். என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன். இந்த பாடல் மூலமா அதை சுட்டிக்காட்டி இருக்காரு. திருமூலர் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்னாதான் பாக்குறாரு. இன்றைய மகப்பேறு குறித்து அன்றே கருவுற்பத்தி என்ற தலைப்புல 41 பாடல்களை பாடியிருக்காரு. ஆண் பெண் சேர்க்கையின் போது தூய்மையுடனும் உயர் எண்ணங்களுடனும் தம்பதிகள் இருந்தால் நல்ல குழந்தை உருவாகும் என்பது அவரோட கருத்து. இவர் எல்லா உயிர்களையும் அனைவரும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்வரை தானே. அதாவது பசுவுக்கு புல் தருவது, ஏழைக்கு ஒரு கவலம் உணவு தருவது, துன்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, பெற்றோரை காப்பது, மற்றவர்களுக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்வது, இதெல்லாம் தர்மங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தர்மங்களை செய்து பொல்லா பிணிகளோ சொல்லனா துயரங்களோ இல்லாத வாழ்வை அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் அவரோட நோக்கம். திருமூலர் அஷ்டாங்க யோகத்தை பத்தியும் அழகா பாடியிருக்காரு. அஷ்டம் பிளஸ் அங்கம், அஷ்டாங்கம். இதுல 8 படிகளை சொல்லியிருக்காரு. இயம நியமமே எண்ணிலா ஆசனம், நயமுறு பிராணயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணி, தியானம் ஜமாதி, அயமுறும் அட்டாங்கமாவது மாமே. இதில் இயமம் என்றால் தவிர்க்க வேண்டியது, நியமம் என்றால் பின்பற்ற வேண்டியது, ஆசனம் என்றால் இருக்கை, பிராணயாமம் என்றால் மூச்சு பயிற்சி, பிரத்யாகாரா என்றால் மனதை புலன்வழி நாட்டத்திலிருந்து தவிர்த்தல். இந்த 5மே பாத்தீங்கன்னா உடலும் மனதும் சம்பந்தப்பட்டது என்றும் இவற்றை பகிரங்க யோகம் என்றும் குறிப்பிடுகிறார். அடுத்தது தாரணை என்றால் மனதை ஒருமுகப்படுத்துதல், தியானம் என்றால் மனதை ஒடுக்கி தியானிப்பது, சமாதி என்றால் ஆழ்நிலை தியானம். இந்த 3மே மனமும் ஞானமும் சம்பந்தப்பட்டது அப்படின்னும் இவற்றை அந்தரங்க யோகம் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த 8 படிநிலைகளையும் படிப்படியாக கற்று அனைவரும் முக்தி அடைய வேண்டும் என்பதுதான் அவரோட நோக்கம். திருமூலரின் இந்த வாழ்வியல் முறை நமது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இணைத்து சமநிலையான அறம் சார்ந்த வாழ்க்கையே வாழ வழிகாட்டியாக இருக்கிறது. அவ்வாறு நாம் வாழும் போது வீடு, நாடு, சமுதாயம், உலக மக்கள், உலக உயிர்கள் என அனைவரும் பயனடைவார்கள். திருமூலர் காட்டிய இந்த யோக வாழ்வின் வழியில் நாமும் வாழ்ந்தால் நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதோடு சமுதாயத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும் என்பது நிச்சயம். இதை அனைவரும் முயற்சி செய்வோம், கடைபிடிப்போம், இன்பம் காண்போம். இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். எனக்கு இவ்வாய்ப்பினை அளித்து எனது உரையை கேட்ட அனைத்து இறை அன்பர்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். சிறப்பான கருத்துக்கள் அம்மா. இருண்ட இருப்பு நிலையான கைலாய பரம்பரையை சேர்ந்தவர் திருமூலர் என்றும், அவர் ஒளியோடு ஒளியாக கலந்து காலத்தை வென்றவர். அட்டமா சித்திகளை கற்று கூடுவிட்டு கூடுபாயும் கலையில் கை தேர்ந்தவர். அன்பே சிவம் என்பது திருமூலரின் கொள்கையாக இருந்தது. நாம் பிறரிடத்தே அன்பு செலுத்தினால் இறைவன் நம் மீது அன்பு செலுத்துவார் என்பதை எடுத்து கூறியவர். தர்மங்கள் செய்வதன் மூலமாக துன்பமில்லாத வாழ்வை வாழ முடியும் என தெளிவுபடுத்தியவர். சிதம்பரம் நடராஜ கோயிலில் ஜீவ சமாதி அடைந்தவர் திருமூலர். திருமூலரின் வாழ்வியல் கருத்துக்கள் மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் பதிவு செய்துள்ளார்கள் தமிழரசி அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக கருத்தரங்கினை அலங்கரிக்க வருபவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் வசித்து வருபவரும் மனவளக்கலையில் அடிப்படை பயிற்சி முடித்து இறை சாதனை மார்க்கத்தில் 3 ஆண்டு காலம் பயணித்து வருபவருமாகிய ரூபதி அம்மா அவர்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் மகரிஷியின் வாழ்வியல் முறை எனும் தலைப்பில் சுவையான பல கருத்துக்களை கனிவாக தர வருகின்றார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம்.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய கருத்தரங்கத்தில் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் வாழ்வியல் முறை பற்றி சிந்திப்போம். சித்தர் வழியில் தன்னை அறிந்து உண்மை உணர்ந்து முழுமை பெற்ற ஞானியும், தற்கால சித்தர் என்றும் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்றும், உலகம் அமைதியடைய வேண்டும் என்று தன்னையே இவ்வுலகிற்கு அர்ப்பணித்த மகான் வேதாத்ரி மகரிஷி ஐயா. ஐயா அவர்கள் சென்னை மாநிலத்தில் செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள கூடுவாஞ்சேரி என்ற சிற்றூரில் 1911 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் தாய் சின்னம்மாள், தகப்பனார் வரதப்ப முதலியார் அவர்களுக்கு 8வது குழந்தையாக பிறந்தார். வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை 3வது வகுப்போடு நிறுத்திவிட்டு, ஏழ்மையின் காரணமாக தனது தந்தை செய்து வந்த தொழில் நெசவு தொழில். அவர் நெசவு தொழில் செய்ய ஆரம்பிக்கும் போது அவருடைய வயது பாத்தீங்கன்னா 7 வயசு. 2 ஆண்டுகளா அவர் என்ன பண்றாருன்னா நெசவு தொழில் செஞ்சுட்டே வராரு. அந்த நெசவு தொழில நல்லா கற்று தேர்ச்சி அடைஞ்சிட்டாரு. பசியின் கொடுமை, அவருக்கு உணவே இல்லாத நேரத்துல அவருக்கு மனது ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் நொந்து உள்ள முருகி, ஏழ்மை இருக்கு, ஏன் இந்த ஏழ்மை வருது அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள்னா என்ன, உயிர்னா என்ன, அப்பதான் அவர் அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வயதுல அவருக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு. அவர் பேர் பாலகிருஷ்ணன் ஐயா. பாலகிருஷ்ணன் ஐயாவோட நற்சிந்தனைகள், போதனைகள் எல்லாம் மகரிஷி ஐயாவோட சிந்தனைகளை இன்னும் மேலும் தூண்ட ஆரம்பிக்குது. அவருக்குள் பல கேள்விகள். என்ன கேள்விகள் பாருங்க. இன்பம், துன்பம், இதனால என்ன ஏற்படுது? இதனால வரக்கூடிய உணர்ச்சிகள் ஏன் நமக்கு ஏற்படுது? இதனுடைய மூலமும் முடிவும் தான் என்ன? நான் யார்? உயிர்னா என்ன? உயிர் உடலில் எவ்வாறு இயங்குது? நோயும் முதுமையும் ஏன் வருது நமக்கு? கடவுள் யார்? பிரபஞ்சத்தை யார் படைத்தா? ஏழ்மை ஏன் வருது? எப்படி உண்டாகுது? இதையெல்லாம் நம்ம எப்படி போக்குது? இதுதான் இவருடைய கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் அவர் எங்க கொண்டு போறாரு? அவருடைய குருவான பாலகிருஷ்ண ஐயா கிட்ட போறாரு. ஆனா அவருடைய குருவுக்கு இதற்கான விடை அவரால் சொல்ல முடியல. ஆனா பின்னால இந்த கேள்விக்கான விளக்கங்கள் எல்லாமே அவருக்கு கிடைச்சது. எப்படி? கடவுளை வழிபட்டு குறைகளை நிறைவு செய்வதும், நல்ல வருவாயுள்ள தொழில் செய்து வறுமையை போக்குவது, நல்ல ஒரு ஞான குருவை அடைவதன் மூலம் உயிர் பற்றிய விளக்கம் அறிவது. இதெல்லாம் அவருக்கு விளக்கம் கிடைச்சும் போது அவர் தொடங்க ஆரம்பிக்கிறார் அவருடைய வாழ்க்கைய. அப்போ அவருடைய வாழ்க்கை வயது பாத்தீங்கன்னா 14. ஒரு நாள் மகாபலிபுரம் போறாரு, புத்தக திருவிழா. அந்த புத்தக திருவிழால ஒரு புத்தகம் பாக்குறாரு, புலால் உணவின் கேடுகள். புத்தகத்தை வாங்கி படிக்கிறாரு. அதுல ஒரு அழகான கவி பாருங்க. அம்மாவென அலற ஆளுயிரை கொன்றுருத்தி இம்மானிடரெல்லாம் இன்புற்றிருக்கின்றார், அம்மாவெனும் ஓசை கேட்கின்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்வதோ. இந்த கவியை என்ன படிச்சாரோ அன்றிலிருந்து அவருக்கு துன்பத்தை உணர்ந்து புலால் உணவையே அவர் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிடவே இல்லை. அவர் பள்ளி படிப்பை நிறுத்தினாலுமே இரவு பள்ளியில சேர்ந்து கல்வி கற்க ஆரம்பிக்கிறாரு வேதாத்ரி மகரிஷி ஐயா. அவருடைய 18 வயது வரை அவருடைய அம்மா அப்பா கூடயே இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில அவருடைய அக்கா வீட்டுக்கு சென்று அங்கே தங்கி பல வேலைகள் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராயல் கிளப்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல 50 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு பாக்குறாரு. அந்த வேலையுமே அவருக்கு நிரந்தரம் இல்லை. அதை விட கம்மியா 23 ரூபாய் சம்பளத்துல அவர் வேலை பாக்குறாரு. அந்த சம்பளம் அவருடைய வாழ்க்கைக்கு போதாம இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு? காலையில திண்ணை பள்ளியில ஆசிரியராகவும் மாலை நேரத்துல நெசவு தொழிலும் செய்யறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு. கிருஷ்ணராவ் என்ற ஒரு இல்லற ஞானி அவருக்கு குருவா கிடைக்கிறாரு. அந்த குருவிட்ட இருந்து அவர் என்னதெல்லாம் கத்துக்கிறாருன்னா, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோ இந்த மருத்துவ முறைகளையும் தத்துவ ஞானங்களையும் அவர்கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிட்டாரு. 2 ஆண்டுகள்ல அந்த மகரிஷி என்ன பண்ணாரு? அவருக்கு கொடுத்த மருத்துவத்துல நல்ல தேர்ந்த அறிவும் பஞ்சபூத தத்துவ அளவுல நல்ல தெளிவுமே அவருக்கு கிடைச்சிச்சு. அதனால ஆயுர்வேதத்துல அவர் பரீட்சை எழுதி வைத்திய பிஷப் பட்டம் அவருக்கு கிடைச்சிருக்குது. அந்த நேரத்துல அவருக்கு வயது பாத்தீங்கன்னா 22 வயது. ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் அவருக்கு கத்துக்கிட்டனால அந்த அறிவை வச்சு பல்பொடி, அதே மாதிரி பல மருந்துகள் எல்லாம் தயாரித்து அவர் என்ன பண்றாரு? அவர் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல பக்கத்துல வச்சு விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. வருவாயை பெருக்கிக் கொள்றாரு. அதுக்கப்புறமா அவருக்கு பொருள் துறையில நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் 1,20,000 ரூபாய் வருவாய் அவருக்கு உயர்ந்திருக்குது. 45 வயதுல அவருடைய வியாபாரத்துல மறுபடியும் நஷ்டம் ஆகுது. சொத்துக்களை எல்லாம் ஏலம் விடுறாங்க. 1960 அவருடைய கடன் எல்லாமே அடைச்சி குடியிருக்க வீடு கூட இல்லாம கூடுவாஞ்சேரிக்கு இடம் பெயர்றாரு. அந்த நேரத்துலதான் அவருக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு. அடுத்தல பரஞ்சோதின்னு சொல்லக்கூடிய குரு கிட்ட போய் குண்டலினி யோக தீட்சை, சாந்தி யோக தீட்சை இதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அவருடைய வாழ்நாள்ல
உணர்ச்சி வயப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா சினத்தோட எழுச்சினால 2 கொடுஞ்செயல் செய்யறாரு. என்னது, அவருடைய ஒரு சிறு குழந்தை அடிக்கிறாரு. தன்னுடைய மனைவி மேல அதிகமா கோபம் வருது. இது ரெண்டையுமே அவருடைய சிந்தனை தெளிவுல அருகுண சீரமைப்பு என்று சொல்லக்கூடிய உலக நல கருத்து அவர்கிட்ட அப்பதான் உருவாக ஆரம்பிக்குது. இல்லறமும் துறவரமும் இணைந்த நல்லறமே எனக்கும் வருங்கால உலகக்கும் நலம் என அப்பதான் அவர் முடிவு செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி? உடலுக்கு யோகம், உயிருக்கு காயக்கல்பம், மனதுக்கு தியான பயிற்சி. இப்படி அவர் மட்டும் கத்துக்கலங்க. அவர் என்ன பண்றாரு, அதுல அப்ளை பண்ணிக்கிறாரு. மனதுக்கு ஆற்றல் கூடி நாம நினைத்ததை நடக்க வைத்து அதிலையும் அவர் வெற்றி காண்றாரு. மகரிஷிக்கு 42 வயதாக இருக்கும்போது அவருடைய தெரு திண்ணையில உறங்கிக்கிட்டே இருக்காரு. அப்படி தூங்கிக் கொண்டே இருக்கும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி நிலா. நைட்டு நள்ளிரவு 12:30 மணிக்கு வள்ளலார் அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. நான் உன்னோடு 10 ஆண்டு காலம் இருக்க போகிறேன்பா, நீ யாரிடமும் அதை சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. வள்ளலாருடைய காட்சிக்கு பிறகு இவர் எழுதிய எழுத்துக்கள் தான் வேதாத்திரியத்தின் முத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி வேதாத்திரியத்தின் மூலமாக இறைநிலையானது தன்னிலை விளக்கத்தை கொட்டி தீர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வேதாத்ரி மகரிஷி ஐயாவை அனைவருமே குருவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதன் புலன் மயக்கத்தில் தன்னிலை மறந்து அந்த மறதி நிலையில தான் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கயவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இதெல்லாம் மாற்றமடைந்து அதன் விளைவா நமக்கு என்ன வரும்? எண்ணம், சொல், செயல்கள் தான் தனக்கும் பிறருக்கும் தீங்கு தரக்கூடிய அளவுல அப்பதான் அவர் உணர ஆரம்பிச்சிருக்காரு. இறைநிலையே எல்லா பொருட்களுக்கும் உட்பொருளாக உள்ளது என்பதை பாமர மக்களுக்கும் புரியும்படியாக எளிதாக நமக்கு உணர்த்திருக்காரு. சித்தர்கள்லாம் உருவாக்கிய காயக்கல்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சித்தர்கள் உருவாக்கிய காயக்கல்பம் உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு நோயற்ற பெருவாழ்வு வாழ உதவி செஞ்சிருக்காரு. அவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா 47 80 வரைக்கும் தமிழ் நூல்களும் 23க்கு மேற்பட்ட ஆங்கில நூல்களையும் எழுதியதோடு மட்டுமல்லாமல் வேதாத்ரி மகரிஷியின் தத்துவம் தான் வேதாத்திரியம். இது இறைநிலை பிரபஞ்ச பரிணாமம், காந்த தத்துவம் மற்றும் உடல் மனநலத்தை ஒருங்கிணைத்து தனி மனித அமைதியே உலக அமைதி என்று வாழ்வை மேம்படுத்தினார்தான் இந்த வேதாத்திரிய தத்துவம். இதுவரை அவருடைய உலகத் தொண்டு, குடும்ப கடமை 2யுமே கற்று வந்த மகரிஷி அவருடைய தனது 60 ஆண்டு நிறைவு நாள்ல முழுமையா என்ன பண்ணிருக்காரு, உலக தொண்டிற்கே அவரை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மகரிஷி அவர்கள் 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் நாள் தம் பருவுடலை நீத்து கொண்டார். இவருடைய உடல் ஆழியார் அறிவு திருக்கோயில் வளாகத்துல சமாதியாக இருக்கப்பட்டது. இவருடைய மனிதன், குடும்பம், சுற்றம், நாடு, உலகம் இவை அனைத்துமே இறைநிலையோடு இணைத்து பேரின்ப வாழ்வு பெற்றிட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை இயற்றி பல லட்சம் அன்பர்கள் மனதில் அருள் ஒளியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இதுவரை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்வியல் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்னும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மகரிஷி அவர்களின் வாழ்வியல் முறைகளை நமது மனங்களில் பதிய வைத்து சென்றுள்ளார்கள் ரூபதி அம்மா அவர்கள். மகரிஷி அவர்களின் மனதில் எழுந்த பல கேள்விகளுக்கு குருவின் மூலம் தக்க நேரத்தில் விளக்கம் பெறப்பட்டதாகவும் சிறு வயது முதல் படிப்படியாக விடாமுயற்சியுடன் முன்னேறி ஆங்கில பட்டப்படிப்பு, மருத்துவம், வானியல், தொழில்துறை என அனைத்து துறைகளிலும் வெற்றி வாகை சூடினார் என்றும் இல்லறம் துறவரம் இணைந்த நல்லறமே எதிர்காலத்துக்கு நலம் தரும் வாழ்க்கை முறை என்பதையும் உணர்த்தினார். உடல் நலத்திற்கு யோகாவையும், மனநலத்திற்கு தவ முறைகளையும், உயிர் நலத்திற்கு காய கற்பத்தையும் பயிற்சியாக வடிவமைத்து கொடுத்தவர். உலகத் தொண்டு, குடும்ப கடமை 2யும் செய்து வந்த மகரிஷி அவர்கள் தனது 60வது வயதிலே உலகத் தொண்டிற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். வாழ்க வளமுடன் என்ற மகா மந்திரத்தின் மூலம் வாழ்வை நலம் காத்து கொள்ள முடியும் என தெளிவுபடுத்தியவர் என்ற மகரிஷி அவர்களின் வாழ்வியல் முறைகளை சிறு வயது தொடக்கம் ஜீவ சமாதி வரையிலான அனைத்து நிலைகளையும் ஒன்று விடாது தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துள்ளார்கள் ரூபதி அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இதுவரை இரு ஞான பெருமக்களின் வாழ்வியல் முறைகளை பார்த்த நாம் இனி சமூக சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம். அந்த வரிசையில் கருத்தரங்கினை தனது கருத்துக்களால் கலக்க வருபவர் பூங்கொடியம்மா அவர்கள். அம்மா சென்னை அருகில் உள்ள திருவள்ளூர் என்னும் இடத்தில் வசித்து வருகின்றார்கள். மனவளக்கலையில் MA முடித்து இறை சாதனை மார்க்கத்தில்
3 ஆண்டு காலம் பயணித்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய அம்மா அவர்கள் இப்பொழுது திருமூலரின் சமூக சிந்தனை எனும் தலைப்பில் திருமூலரினால் கொடுக்கப்பட்ட பல சிந்தனைகளை ஒன்று சேர்த்து மாலையாக தொடுத்து தர வருகின்றார்கள். பூங்கொடி அம்மாவை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை பொழுதிலே இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். திருமூலரின் சமூக சிந்தனையை சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்துலக்க உள்ளேன். திருமூலர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் என்றும் சித்தர்களின் சக்கரவர்த்தி என்றும் போற்றப்படுகிறார். திருமூலரின் சிந்தனை சைவ சித்தாந்தத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். சித்த வைத்தியமே திருமூலரின் வழிகாட்டுதல் பேரில்தான் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. உணர்வுகளை சுரப்புவதற்கு சுரப்பு இலை கண்டறிந்தவர் திருமூலர் ஆவார். அதாவது சைவ சித்தாந்த ரத்தினம் என்பது திருமந்திரத்தின் இன்னொரு பெயர். திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள சமூக அறிவியலை பார்ப்போமையானால் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் சாதி சமய வேறுபாடற்ற ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்று மனித குலத்திற்கு நல்வழி காட்டிய திருமூல நாயனாரின் உயர்ந்த சிந்தனையான திருமந்திரத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றான ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமன் இல்லை நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீ நினைந்து உய்மினே. அதாவது இப்பாடலின் பொருள், மனித குலம், அதாவது ஆண் பெண் இல்லை, எல்லாமே ஒரே குலம் அப்படின்றது அவருடைய நோக்கம். மனித குலம் முழுமையும் ஒன்றுதான். எப்பொழுதும் நல்லதையே நினையுங்கள், எவருக்கும் நல்லதையே செய்யுங்கள். இப்படி வாழ்பவர்கள் இரவா புகழுடன் வாழ்வார்கள். வெட்கப்படாமல் துணிந்து நீங்கள் செல்லத்தக்க வழி வேறு இல்லை. எனவே மனதுள்ளே சிவனை நினைந்து அவன் அருள் உணர்வோடு பொருந்தி தடுமாற்றம் இன்றி அவன் திருவடி நினைந்து நற்கதி அடையுங்கள் என்று திருமந்திரம் கூறுகிறது. இக்கருத்திற்கு பொருத்தமாக கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கணித மேதையும் சங்ககால புலவருமான கணியின் பூங்குன்றனார் புறநானூற்றில் யாதும் ஊரே யாவரும் கேளிர், அதாவது எல்லா ஊர் மக்களும் எல்லா ஊர் உறவினர்களும் எல்லாருடைய நம்முடைய உறவினர்களே என்று இந்த பாடலின் கருத்தாகும். இந்த வரி ஐநா சபையில் முகப்பில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது தமிழர்களுக்கே ஒரு பெருமையை வாய்ந்ததாகும். மானிடராய் பிறந்த அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய நாம் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டும் என்பதை கூறும் பாடல். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. அதாவது இப்பாடலின் பொருள், நான் பெற்றதான இறையருள் கருணையால் உணர்ந்தறிந்த பேரின்ப ஞான பெற்றை இவ்வுலக மக்கள் எல்லாம் பெற்று உய்ய வேண்டும். வானம் அளந்து நின்ற வேத பொருளை நான் பெற்ற ஞானம் உனோடு கலந்த உணர்வோடு ஒன்றி உயிர்படை செய்யும் வேத மந்திரம் இதுவாகும். இதை உள்ளம் பற்றி நினைந்து நினைந்து துதிக்க இறைவன் திருவடிகளை தானே தேடி வந்து அடையும் என்பது இந்த திருமந்திரத்தின் கருத்தாகும். மனிதர்கள் யாவரும் நடுவுநிலை உடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறும் பாடல், நடுவு நின்றாருக்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றாருக்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. அதாவது நடுவு நிலைமை தவறாது அற வழியில் நிற்பவர்களுக்கே ஞானம் கிட்டுமே அல்லாமல் மற்றவர்களுக்கு ஞானம் பெற வழி இல்லை. நடுவு நிலையில் நின்றவர்களுக்கு நரக துன்பமும் இல்லை, நடுநிலையானவர்கள் உயர்ந்த தேவநிலையும் அடைய பெறுவர். எனவே நடுநிலையானவர்கள் மேற்கண்ட வழியே நானும் கடைபிடிக்கின்றேன் என்பது இந்த திருமந்திரத்தின் கருத்தாகும். 6 வழிகள் ஒன்றது பேரூர் வழியாறு அதற்குள் என்றது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்று உரையாளர்கள் குன்று குறைத்தெழு நாயை ஒத்தார்களே என ஒரு ஊருக்கு செல்வதற்கு 6 வழிகள் உள்ளன. அதுபோல இறைவனை அடைவதற்கு 6 சமயங்களுமே வழிகாட்டும். அவற்றுள் இது நன்று அது தீது என்று கூறிக்கொண்டிருப்பது மலையை பார்த்து நாய் குறைப்பதற்கு ஒப்பாவார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இத்தவம் அத்தவம் என்று பேரிடும் பித்தரை காணின் நகுமேய்கள் நந்தி. இத்தவம் நல்லது அத்தவம் நல்லது என்று சுற்றிப்போர்
அறிவிலிகளை கண்டால் எங்கள் சிவபெருமான் நகை செய்வார். எந்த சமயத்தை மேற்கொண்டாலும், எந்த தவமுறைகளை கடைபிடித்தாலும், எந்த நாட்டில் எங்கு பிறந்தாலும் அவரவர் உடம்பினை வழிபட வேண்டும் என்பதை கூறும் பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணர்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. அதாவது 5 புலன்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உள்ளம்தான் பெருங்கோயில், அந்த உடம்பே ஆலயம் அப்படின்று சொல்லியிருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றும் சீவனே சிவலிங்கம் என்றும் உடம்பினுள்ளே ஒத்தமன் கோயில் கொண்டார் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் என்று திருமந்திரம் பேசுகின்றது. 830 ஈர்ந்தெழுந்தாரே, அதாவது பிறந்து 30 ஆண்டிற்குள் கல்வி அறிவு ஒழுக்கங்களால் நிரம்பி நிலையாமை பொருளை உணர்ந்து மெய்ஞானம் பெற்றவர்கள் சிறந்தவர்கள் ஆவார்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் 120 வருடங்கள். அதை 4 வகையாக பிரித்து முதல் 30 வயதினை பிரம்மச்சரியம் என்றும், 2வது 30 வயதினை இல்வாழ்வினன் என்றும், 3வது 30 வயதினை வானப்பிரஸ்தம் என்றும், 4வது 30 வயதினை துறவி என்றும் பிரித்து காட்டியுள்ளார். இதில் முதல் 30 வயதினை முக்கியமானவையாக குறிப்பிடுகின்றார். மெய்ஞானம் உலக ஞானம் பெறல் வேண்டும், இறப்பு எந்த வயதிலும் வரும் என்பதால் அறம் செய்தல் வேண்டும் என்று ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளார். அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றது ஓர் பைங்குள் சிறுகாலை செய் அறமாகிய கதிரை ஈன்றெடுப்பதாகிய ஒப்பற்ற பசுமையான பயிரை இளமை பருவத்திலேயே செய்தல் வேண்டும் என்ற கருத்து ஒப்புமை கொண்டதாகும். இறைவனின் திருவடியை உணர்ந்திருத்தல் இளமையது நீக்கும் உடல் நீக்கத்தோடு ஒக்கும். முதுமை காலத்தில் மெய்ப்பொருளை உணர்வது என்பது கடினமாகும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். கல்வியின் சிறப்பு கரிப்பறியா மிகுங் கல்வி கற்றேனே, அதாவது மாசில்லாத உயர்ந்த கல்வியை இறைவனை உள்ளத்தில் நினைந்து உணர்தல் வேண்டும். இதுதான் கல்வியின் சிறப்பாக அவர் குறிப்பிடுகின்றார். அரசுக்கான அறக்கருத்துக்கள். அரசாட்சி என்றால் மக்கள் தங்களுக்காக தாங்களே சட்டம் இயற்றி அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு பிறருக்கும் மதிப்பு அளித்து வாழும் சமுதாய நல கூட்டமைப்பே ஆட்சி முறையாகும். ஆதி காலம் தொட்டு இன்று வரையில் தடையாட்சி, முடியாட்சி, சர்வாதிகார ஆட்சி, குடியாட்சி என்று வரையிலும் ஆட்சி முறையில் மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஆனால் ஆட்சி செய்வோர் கடைபிடிக்க வேண்டிய அறத்தில் மாற்றமில்லை. எனவே முடியாட்சி காலத்தில் மன்னர்களுக்கு உரைக்கப்பட்ட அறங்கள் இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் ஏற்புடையதாகவே அமைந்துள்ளன என்பது திருமந்திரம் கூறும் மன்னர்களுக்குரிய அறக்கருத்துக்களிலிருந்து கண்டு கொள்ள முடிகின்றது. இதில் முதன்மை கருத்தாக கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர், கல்வி அறிவில்லாத அரசனும் கூற்றவனும் நேரொப்பர், எனினும் கூற்றவனே சிறந்தவன். ஏனெனில் நல்லவர்களை நணுகி நில்லான், ஆனால் கல்லா அரசன் அறம் ஓரான் கொல்லென்பான் என்ற வழி அறநூல்கள் கற்றறிந்தவனே சிறந்த அரசனாக விளங்க முடியும் என்று திருமந்திரம் கூறுகிறது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்பதும் நோக்கத்தக்கது. போர்க்குணம் குற்றம். அரசன் யுத்த வெறி பிடித்து அலைவது குற்றமாகும் என்று திருமந்திரம் குறிப்பிடுகின்றது. போரில் பல உயிர்கள், மனிதர்கள், விலையுயர்ந்த பொருட்கள் போன்றவைகள் சேதமடைகின்றன. இதனால் பல குடும்பங்கள் தன்னுடைய உறவைகளையும் இழந்து விடுகிறார்கள். எனவே போர் என்பது அறவே ஒழிக்கின்றார். இவ்வாறாக மேற்கூறிய திருமூலரின் சமூக சிந்தனை துளிகளில் சில ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நடு நிலைமை ஞானம் இல்லை, அதாவது சமநிலை பார்க்கும் மனோநிலை. இறைவனை அடைவதற்கு 6 வழிகள், அரசுக்கான அறவழிகள் 830 பற்றியும், கல்வியின் சிறப்பு பற்றியும், போர்க்குணம் குற்றமாகும், அன்பு பற்றியும், பிறவியின் நோக்கம் அவா அறுத்தல், இவ்வாறாக சமூக சிந்தனையாக திருமூலரின் சமூக சிந்தனையாக மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டிய இந்த வழியை நாமும் பின்பற்றி வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த சிந்தனையை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்கிறேன் அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பம்மா, சிறப்பு. உலக மக்கள் அனைவரும் ஜாதி மத இன பேதமின்றி அமைதியான வாழ்வை வாழ வேண்டும் என்ற நல்வழியை காட்டியவர் திருமூலர் என்றும், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்
எனும் தான் அறிந்த மெய்ஞான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் என்றும், நடுவு நிலைமையில் நின்று வாழ்வதே இன்ப துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழியென வலியுறுத்தியவர். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் முதல் 30 ஆண்டு காலத்துக்குள் கல்வி அறிவில் முழுமை பெற்று அறநெறி வாழ்வினை கடைப்பிடித்து வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து மெய்ஞானத்தின் அறிவினை பெற்று வாழ்பவர்களே சிறந்தவர்கள். அவ்வாறு வாழும்போது வாழ்வின் மற்ற நிலைகளாகிய இல்லறம், வானப்பிரஸ்தம், துறவறம் என்ற 3 நிலைகளையும் சரியான முறையில் வாழ வழிவகுக்கும். அடுத்து அரசாட்சி என்று பார்க்கும்போது மக்கள் தங்களுக்கான சட்டத்தினை தாமே அமைத்து அச்சட்டத்திற்கு அனைவரும் மதிப்பு கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் என திருமூலர் அவர்களின் சமூக சிந்தனை கருத்துக்களை பூங்கொடியம்மா அவர்கள் உள்ளங்கை நெல்லிக்கை போல் நமது மனங்களில் தெளிவுபடுத்தி சென்றுள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக மகரிஷி அவர்களின் சமூக சிந்தனை கருத்துடன் கருத்தரங்கில் வருகை தர இருப்பவர் மரகதமணி அம்மா அவர்கள். மதுரையில் வசித்து வரும் அம்மா அவர்கள் மனவளக்கலையில் பிரமஞானம் முடித்து இறை சாதனை மார்க்கத்தில் 3 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணித்து வருகின்றார்கள். மகரிஷி அவர்களின் சமூக சிந்தனை கருத்துக்களை மதுரை தமிழில் நமது மனங்களில் விதைப்பதற்காக இதோ மரகதமணி அம்மா அவர்கள் வருகின்றார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் என் கனிவான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகரிஷியின் சமூக சிந்தனை. தனிமனித அமைதி, உலக அமைதி பெறுவதற்காக இந்த வையகத்தில் பிறந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். தனிமனித அமைதி, உலக அமைதி பெறுவதற்காக மகரிஷி அவர்கள் கூறியது, உலக அமைதிக்கு முதலில் நாம் மன அமைதியாக இருக்கணுங்க. நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிறரையும் உலகத்தையும் அமைதியாக்கவே விரும்புகிறோம். மகரிஷி அவர்கள் கூறியது, பிறரை மாற்ற முயற்சிப்பது வன்முறை, முதலில் தன்னையே மாற்ற நினைப்பது கருணை. மனித சமூகத்தின் அடித்தளம் தனிநபரின் அறிவு நிலை என்பதே. உலகில் போர்கள், வன்முறைகள், கலகங்கள் ஏற்படுவதற்கு காரணம் ஆயுதங்கள் அல்ல, மனித மனங்களில் உள்ள குழப்பமும் அமைதியும் இல்லாமையும் தான். எனவே சமுதாயம் அமைதி பெற ஒவ்வொரு மனிதனும் தன் மனதில் அமைதியையும் சிந்தனை திறனையும் உருவாக்க வேண்டும். தனிமனித அமைதி என்பது கோபம், பொறாமை, வெறுப்பு, பேராசை போன்ற தீய உணர்ச்சிகள் இல்லாத நிலை இருக்கணுங்க. அப்போது அங்கு அமைதி உருவாகும். மனிதன் தனது எண்ணம், சொல், செயலையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கும் போது அவனுக்குள் அமைதி உருவாகி பிறருக்கு துன்பம் தரமாட்டான். சுவாமிஜி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடாக, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று. மனிதன் தன் குடும்பத்தில் அன்பும் புரிதலுடன் வாழ்கிறான் என்றால் அங்கு குடும்ப அமைதி எழும். சமூகத்தில் சண்டை, வன்முறை குறைந்து ஒற்றுமை நிலை பெறும். சமூக அமைதி உருவான பிறகு ஒழுக்கமும் நீதியும் மேன்மை பெறும். மனிதனின் மிகப்பெரிய செல்வம் என்னங்க? மனம். அதை சரியான முறையில் பயிற்சி செய்து பயன்படுத்தினால் மனிதன் தனது வாழ்க்கையையும் உலகத்தையும் உயர்த்த முடியுங்க. இதற்கு மகரிஷி அவர்கள் உடலுக்கு உடற்பயிற்சியும், மனதுக்கு தவப்பயிற்சியும், உயிருக்கு காயக்கல்ப பயிற்சியும், சிந்தனை திறன் தெளிவு பெற தற்சோதனை பயிற்சியும், இப்படி பல தவ முறைகளை கூறியிருக்கிறார்கள். மனிதன் நல்வழியில் வாழ வேண்டுமானால் அறிவும் திறமையும் மட்டுமல்ல, ஒழுக்கமும் அறநெறியும் மிகவும் அவசியம். ஒழுக்கம் இல்லாத அறிவு மனிதனை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும். வாழ்வின் வெற்றிக்கு மகரிஷி அவர்கள் 14 கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார். அதில் முதலில் எடுத்துக்கொள்ளும் திட்டம் போரில்லா நல்லுலகம். வறுமையே போருக்கு காரணம் என்கிறார் காந்தியடிகள். இந்த பூமி தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டனங்க. மனிதன் இனம் தோன்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன.
முந்தைய காலத்திலே வாழக்கூடிய மனிதர்களை காட்டு மிராண்டி என்று கூறுவார்கள். ஏனென்றால் ஒருவரை ஒருவரை அடித்துக் கொள்ள கற்களை பயன்படுத்தினார்கள். நாகரிகம் இல்லாத அந்த காலத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களின் பெயர் காட்டு மிராண்டி என்றால், இப்போது நாகரிகத்தில் உச்சியிலே இருக்கின்ற மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்ள அணுகுண்டையும் ராக்கெட்டையும் பயன்படுத்துகிறார்கள். உண்மையாகவே காட்டு மிராண்டி அவர்களா இப்போது இருப்பவர்களா? மனிதன் தனது எண்ணம் சொல் செயலை மாற்றினால் உலகம் அமைதி பெறும். மகரிஷியின் போரில்லா நல்லுலகம் என்பது வெறும் கனவல்லங்க. மனித குலத்திற்கு உண்டாகும் இழப்புகள் வாழ்க்கை துறையில் ஈடுகட்ட முடியாதாக உள்ளன. போர் நடைபெறும் போது ஏற்படும் செலவு ஒரு வகை. போர் முடிந்த பின் அந்த சீரழிவை சமப்படுத்த ஏற்படும் மனிதவள இழப்புகள் கணக்கே கிடையாதுங்க. போரினால் ஏற்பட்ட பழிவாங்கும் உணர்வுகளும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற பயமும் பொருளளவிலும் மன அளவிலும் மனித குலம் பல துன்பங்களை சந்தித்து வருகிறதுங்க. போர் தேவைதானா? சிந்திக்க வேண்டிய காலம்ங்க. மகரிஷியின் உபதேசம் மனிதர் அனைவரும் சகோதரர்கள் என்றும் உலக மக்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற எண்ணம் வளர்ந்தால் போர்கள் குறையும். நாம் அனைவரும் ஒரே உயிர் சக்தியின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்தால் பகை தானாகவே குறையுங்க. உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகரிஷி அவர்கள் இயங்கிய இயக்கம் மனதை வருடுகிறது. உலக அமைதியின் விதை ஒவ்வொரு மனிதனின் மனதில் தான் உள்ளது. ஒரு அமைதியான மனிதன் ஒரு சிறிய விளக்கு போல. அதை சுற்றியுள்ள வெளிச்சம் ஞான தீபம் எனும் சுடருங்க. வாழ பிறந்த மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் திறமைகளையும் கல்வி கற்கும் காலத்திலேயே அறநெறி கல்வி திட்டம் சமுதாயத்தில் உருவாக வேண்டுங்க. மனிதன் இயற்கை வளங்களை நேரடியாக அனுபவிக்க முடியாமல் அதை மாற்றி அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு மனோநிலை வந்து விட்டதுங்க. மனிதனின் மனோநிலை சீராக அமைக்க நீதித்துறை வேணுங்க. இப்ப இந்த நீதித்துறை நேர்மையாக இருக்கிறதா என்றால் அதில் இல்லை. எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? நேர்மையான நீதிமுறை இருந்தால் மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும். நம்ம அம்மா சொன்னாங்க, 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கணித மேதை பாடிய பாடலில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா ஊர் மக்களும் நம் உறவினர்களே என்றும். திருமந்திரம் விதை என்றால் வேதாத்திரியம் அதில் வளர்ந்த மரம்ங்க. உலக மக்கள் அமைதி பெற வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மகரிஷி அவர்களின் உள் உணர்வாக வந்த தாரக மந்திர சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த மந்திர சொல் பல அற்புதங்களை நிகழ்த்தும் அசத்தல் மந்திரம்ங்க. 1958ஆம் ஆண்டுக்கு பிறகு சுத்த வெளி தத்துவத்தை உணர்ந்த மகரிஷி அவர்கள் சுத்த வெளியின் அம்சமே நான் என்று உணர்ந்தாங்க. வாழ்க வளமுடன் என்ற மகாமந்திரத்தை எழுத ஆரம்பித்தார். கடிதம் எழுதும் போதே அவரை வாழ்த்து முகமாக வாழ்க வளமுடன் என்று முதலில் எழுதி கடிதத்தை தொடங்கும் பழக்கம் வந்ததுங்க. வாழ்த்துக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. ஒரு வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது. அம்பு எய்வதற்கு ஓரளவு நாணை பின்னுக்கு இழுத்து விடுவது ஒரு வகை. கடைசி வரைக்கும் நாணை இழுத்து அம்பு விடுவது மற்றொரு வகை. எவ்வளவு தூரம் நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அம்புக்கு வேகம் கூடுங்க. அதே போன்று நாம் எவ்வளவு அமைதி நிலையில் தவம் செய்யும் போது மனம் மிக நுண்ணிய நிலையில் இருப்பதால் அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு எண்ணத்திற்கும் வலிமை அதிகம்ங்க. வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து சொல் சாதாரண மனநிலையில் சொல்ல முடியாதுங்க. நாம் மன நிறைவோடு சொன்னால்தான் வாழ்க வளமுடன் என்று சொல்ல முடியும். எனவே நாம் தினமும் வாழ்க வளமுடன் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் அனைவரையும் வாழ்த்த வாழ்த்த நம் வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று நம் இலக்கை அடைய முடியுங்க. வாழ்த்து மந்திரம் பஞ்சபூதத்தின் ஒளி அதிர்வோடு தொடர்புள்ளது. அவை பிரபஞ்சத்தோடு கலந்து நம் நோக்கத்தையும் நிறைவேற்றி தருங்க. மகரிஷி அவர்கள் சமூக அமைதி, உலக அமைதி என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்த்தின் மூலம் சங்கல்பம் கூறியிருக்கிறார். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த சங்கல்பத்தை மனதில் நினைக்கும் போதே உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தில் பதிவாகி பிரதிபலிக்கிறதுங்க. உடல் ஆரோக்கியமாக நலமாகவும் இருந்தால்தான்
இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். மனவளம் பெருகும், கடமைகளை நிறைவாக செய்ய முடியும், முழுமை பேறு அடைய முடியும். நிறை செல்வம். மனிதன் பிறந்ததின் நோக்கம் வெறும் பொருள் சம்பாதிப்பது மட்டும் இல்லைங்க. பலர் வாழ்நாள் முழுவதும் செல்வம் சேர்க்க பாடுபடுகிறார்கள். அந்த செல்வம் அமைதியும் மகிழ்ச்சியும் தருகிறதா என்பதை காட்டிலும் எப்படி வாழ்கிறோம் என்றும் தேவை என்பது வாழ்க்கைக்கு அவசியமானது. ஆசை என்பது எல்லையற்றது. ஆசை குறையும் போதுதான் நிறை செல்வம் பெருகும். நீள ஆயுள். நாம் அனைவரும் நீண்ட நாட்கள் வாழ விரும்புகிறோம். ஆனால் ஒரு கேள்விங்க, நீண்ட நாள் வாழ்வது முக்கியமா அல்லது உடல் ஆரோக்கியமாக வாழ்வது முக்கியமா? உடல், மனம், அறிவு, ஆன்மா இவை அனைத்தும் சமநிலையில் இருந்து நோயின்றி கவலையின்றி வாழ்வதே உண்மையான நீள ஆயுள். உயர்ப்புகள் என்பது வெளிப்புற கௌரவம் அல்லங்க, அது ஞானத்துடன் கூடிய நல்ல வாழ்க்கையின் விளைவு. ஒரு மனிதன் தனது சிந்தனை, சொல், செயலை சீர்படுத்தி வாழ்ந்தால் உயர்ந்த புகழ் தானாகவே அவனை தேடி வரும். ஒரு மரம் பழம் கொடுத்தால் மக்கள் அதனை பாராட்டுவார்கள். அதே போல் மனிதன் நன்மை செய்தால் அவனுக்கு உயர்ப்புகள் பெரும் அளவில் கிடைக்குங்க. மெய்ஞானம்க்கு ஒரு சிறிய கதை. ஞானி ஒரு பழைய கண்ணாடியை எடுத்தார். அதில் தூசி படிந்திருந்தது. சிறுவனிடம் இதில் உன் முகம் தெளிவாக தெரிகிறதா என்று கேட்டார். சிறுவன், இல்லை ஐயா, தூசி இருக்கிறது. ஞானி அதை மெதுவாக துடைத்தார். அப்போது முகம் தெளிவாக தெரிந்தது. கண்ணாடி புதிதாக மாறவில்லை, அதில் உள்ள தூசிதான் நீங்கியது. சிறுவன் அமைதியாக இருந்தான். ஞானி சொன்னார், உன் ஆன்மா எப்போதும் தூய்மையானதே, அதில் சேர்ந்திருப்பது அறியாமை என்ற தூசி. ஆறாவது அறிவின் நோக்கம் மெய்ப்பொருளையும் இறைநிலையை உணரவும் பிறவி தொடர் அறுபடவும் இந்த மனித பிறவி எடுத்துள்ளோம். உலக அமைதி பெற மௌனத்தில் எண்ணங்களற்ற நிலையில் உலக அமைதிக்கு வாழ்த்து சங்கல்பம் சொல்ல சொல்ல நம் மனதில் நல்ல எண்ணத்தை விதைக்கும் பயிற்சிங்க. ஒரு நல்ல எண்ணம் 1000 நல்ல செயல்களின் விதைங்க. நான் அமைதியாக இருக்கிறேன், என் சுற்றத்தார் அனைவரும் நலமுடன் வளரட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும், நாம் அனைவரும் உயர்ந்த சிந்தனையுடன் மகரிஷியின் கருணை நிலையிலிருந்து உலக நலனை வேண்டி வாழ்த்துவோம். உலகமே ஒரு குடும்பம் என்ற உணர்வு அனைவரிடமும் விழித்தளட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த இறை ஆசிரியர்களுக்கும் அனைத்து மெய் அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, மிக்க சிறப்பு. மற்றவர்களை மாற்ற நினைப்பது வன்முறை, தன்னை மாற்றுவது கருணை. தன் மனதில் அமைதியையும் தனது அறிவினையும் வளர்த்து கொள்வதன் மூலம் உலக அமைதியை பெற முடியும். மனமே மனிதனின் பெரும் செல்வம். மனதை உயர்த்துவதன் மூலம் தன்னையும் சமூகத்தையும் உயர்த்த முடியும் என உறுதியாக கூறியவர். ஒவ்வொரு மனிதனும் எண்ணம், சொல், செயல் இம்மூன்றையும் நலம் காப்பதன் மூலமாக அமைதியான வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். அறநெறி திட்டமும் நேர்மையான நீதித்துறையும் அமைவதன் மூலமாக அமைதியான சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்க முடியும் என மகரிஷி அவர்களால் எடுத்து கூறப்பட்ட சமூக சிந்தனை கருத்துக்களை பசுமரத்தாணி போல் நமது மனங்களில் பதிய வைத்து சென்றார் மரகதமணி அம்மா அவர்கள். அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இறுதியாக கருத்தரங்கினை நிறைவு செய்து வைப்பதற்கு மீண்டும் ரூபதி அம்மா அவர்கள் வருகை தர உள்ளார்கள். இதுவரை இருந்த இரு மகான்களின் வாழ்வியல் முறைகள், சமூக சீர்திருத்த கருத்துக்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து தொகுத்து கொடுப்பதற்காக ரூபதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த அழகான இனிய மாலை பொழுதினிலே வானவில்லின் வண்ணங்களைப் போல அவரவர் எண்ணங்களையும், வில்லிலே புறப்பட்ட அம்புகளைப் போல அவரவர் சொற்களையும் திருமூலர் மற்றும் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களின் வாழ்வியல் சிந்தனைகள், சமூக சிந்தனைகள் இரண்டையும் மாலையாக கோர்த்து அனைத்து செயல்களையும் எடுத்து கருத்தரங்கத்தை அலங்கரிக்க செய்து, நல்லெண்ணத்தை விதையாய் விதைத்து, நல்ல சொற்களை நீராய் இறைத்து, நல்ல செயல்களை பலமாய் தந்த இரு மகான்களின் சிந்தனைகளை எடுத்து கூறிய
இறை ஆசிரியர்களின் கருத்துக்களை எடுத்து நாம் இப்போது தொகுப்புரைக்கு செல்வோம். பிரபஞ்சத்தின் பிறப்பு முதல் மனித உடலின் செல்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் வரை அனைத்தையும் ஆராய்ந்ததோடு மட்டுமில்லாமல் கோள்களின் இயக்கத்திற்கும் மனித மனதின் ஓட்டத்திற்கும் உள்ள தொடர்பையும் மரணத்தை வென்று உடலை கல்பமாக்கும் மருத்துவ ரகசியங்களையும் எடுத்து கூறி சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லக்கூடிய மகாபுருஷர் திருமூலர். 3000 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை தந்த 12 திருமுறைகளின் 10ஆம் திருமுறைகளை 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளார் திருமூலர். உடல் வேறு உயிர் வேறு என்ற தத்துவத்திற்கு பரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய கூடுவிட்டு கூடும் பாயும் வித்தையை விளக்கியவர். நம்ம இரு மகான்களுடைய சிந்தனைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 மகான்களுமே ஒரே விதமான தத்துவங்களை தான் நமக்கு சொல்றாங்க. அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பும் சிவமும் தனித்தனியே இல்லைங்க, அன்புதான் சிவத்தோட உண்மையான வடிவம் என்பதை நமக்கு விளக்கி சொல்றாரு திருமூலர். இதே நம்ம வேதாத்ரேயாவோட பார்வையில பாத்தீங்கன்னா, ஒரு உயிர் இன்னொரு உயிரோட அன்பினால் தான் என்று அகந்தையாக அகன்று 2 கலத்தலாகிய ஒரு அனுபவம் வரும் பாருங்க, அதுதான் இறை காதல் அனுபவம். அததான் சொல்றாரு வேதாத்ரேயா. இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க என்ற பாடலை நமக்கு எளிமையாகவே விளக்கம் கொடுத்திருப்பாங்க. எப்படி? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு வேறு, சிவம் வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? சிவத்தை உணர்ந்தா நிச்சயமா நம்முடைய மனதுல அன்பு மலரும். அடுத்தது பாத்தீங்கன்னா திருமூலர் கோயில்கள் பற்றி சொல்றாரு. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆக, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்போ இங்க படமாடுகின்ற கோயில்னா என்னது? கடவுள். நடமாடுகின்ற கோயில்னா மனிதர். ஒரு பசியோட இருக்கக்கூடிய மனிதனுக்கு உணவே இல்லாம அந்த உணவை எடுத்து போய் கடவுள் கழிச்சா நிச்சயமா நமக்கு பலன் தருமா? பயன் தரவே செய்யாது. அதே ஒரு பசித்த மனிதனுக்கு ஒண்ணு கொடுத்தா இறைவனை போய் சேரும். இததான் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லி இருப்பாரு. எப்படி? அடியவருக்கு செய்யும் தொண்டு அந்த ஆண்டவனை போய் சேரும்னு சொல்லுவாங்க. இதே நம்ம கோயில்கள் பற்றி வேதாத்ரேயோட கருத்து பாத்தீங்கன்னா, மனிதனே உயிருள்ள ஆலயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடல், மனம், ஆன்மா இந்த 3மே ஒன்னாக இணைந்த ஒரு உயிருள்ள ஆலயம் என்று சொல்லியிருப்பாரு. எப்படி? கருவறை என்பது மனமாகவும் அதற்கான பூஜை நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க, ஒவ்வொன்னா அழகா சொல்றாரு. தினந்தோறும் தியானம், தற்சோதனை, அகத்தவம், அகத்தாய்வு. இந்த மானிட கோயிலை எப்படி வச்சிருக்கணும்னு பாருங்க. சுத்தப்படுத்துவதற்கு அறிவு திருக்கோயில் நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம எத்தனையோ கோயில்கள் இல்லையா, ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே நம்ம கோயில்கள் எழுப்பியிருப்பாங்க. சிவன், பெருமாள்னு சொல்லி எல்லாத்துக்கும் கோயில் எழுப்பி, ஆனா மனுஷனுக்குன்னு அப்படி ஒரு கோயில் எழுப்பியிருக்காரு. அவர் தாங்க அறிவு திருக்கோயில் எழுப்பியிருக்காரு நம்ம வேதாத்ரேயா. அடுத்தது திருமந்திரத்துல உடம்ப வச்சு ஆன்மீகம் வளருது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை மையமா வச்சு கிட்டத்தட்ட 100 பாடல்கள் உடம்போட முக்கியத்தை வச்சு நேரடியாவே நமக்கு சொல்லி இருப்பாரு. உடம்பார் அழியில் உயிரார் அழிவார், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். இந்த உடம்பு யார் வாழக்கூடிய கோயில் சொல்றாரு? அந்த இறைவன் வாழக்கூடிய கோயில். அப்போ இந்த கோயிலை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? பேணி பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த உடல் அழிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உயிருக்கு உற்ற துணையான அந்த மெய்ஞானமாகிய பரம்பொருளை நம்மளால சேர முடியுமா? நிச்சயமா சேர முடியாது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டிருக்காரு, நாம அவங்க வீட்டுக்கு போறோம், அவங்களை எப்படி கேட்போம்? உயிர் நல்லா இருக்கான்னு கேட்போமா? நிச்சயமா கேட்க மாட்டோம். உங்க உடம்பு நல்லா இருக்காங்க, சரியாயிடுச்சா, இப்ப எப்படி இருக்கு உங்க உடம்புக்கு, அப்படிதான் கேட்போம். எத்தனையோ சித்தர்கள் நமக்கு உடம்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா திருமூலர் மட்டும்தான் இந்த உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எப்படி? அழுகணி சித்தர் கூட உடம்பை பத்தி ஒரு பாடல் கொடுத்திருப்பாரு. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை சொல்லி இந்த உடம்பை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. தேவையற்ற பாரம் சொல்லி பாடியிருக்காரு. இதே திருமூலரும் இந்த உடம்பை என்ன சொல்லியிருக்காரு? ஒரு பாவம், சுமை, ஒரு இழுக்கு அப்படிதான் நினைச்சிருக்காரு. ஆனா பின்னால அதுல அதோட உண்மையை அறிஞ்சிருக்காரு. எப்படி? உடம்புக்குள்ளே உத்தமனாகிய பரம்பொருள் கோயில் கொண்டிருப்பதால் இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும்? பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடம்புக்கு இன்னொரு பேர் உண்டு, அது தெரியுமா உங்களுக்கு? அதுதாங்க மெய். ஏன் இந்த உடம்புக்கு மெய் அப்படி சொல்லக்கூடிய காரணம் ஏன் வந்துச்சு? இறைவனாகிய மெய்ப்பொருளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், அதனால்தான் எனக்கு பேர் என்ன வந்துச்சு? மெய் அப்படின்னே ஒரு பேர் வந்திருக்கு. உடம்ப வளர்க்க சொல்லி உடம்ப வளர்க்கணும்னு சொல்றாரு திருமூலர். அதுக்காக வேண்டி நல்லா நொறுக்கு தீனி போட்டு நம்ம உடம்ப வளர்க்க சொல்லல. அதுக்காக வேண்டி விதவிதமா நம்ம உடம்ப அலங்காரம் பண்ண கூட அவர் சொல்லல. ஏன்னா இந்த உடம்பு யாரு வாழக்கூடிய கோயில்? இறைவன் வாழக்கூடிய கோயில். அப்போ அந்த உடம்ப நம்ம ஆரோக்கியமா வைக்கணும் இல்லையா?
வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் இதே காலகட்டத்துக்கு, இந்த காலகட்டத்துக்கு, கலியுக காலகட்டத்துல மக்கள் எப்படி இருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மக்களுக்கு ஏற்றாற் போல் சொல்லுவாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அதே மாதிரி ஐயா நமக்கு எளிமையான உடற்பயிற்சி, உயிருக்கான காயக்கல்ப பயிற்சி, இப்படி பலவிதமான மனதிற்கான தியான பயிற்சிகள் எல்லாவற்றையுமே தினந்தோறும் நம்ம செய்யும் போது மனசுக்கு கோயில் அந்த இறைவன் உள்ள இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியும், உணர வச்சுட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கொல்லாமை. திருமூலர் அழகா சொல்றார் பாருங்க, பற்று ஆயனர் குறுப்பூசைக்கு பன்மலர் மற்றொரு அணுக்களை கொல்லாமை. நம்ம இறைவனை பூஜிக்க எத்தனையோ மலர்களை பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா இங்கு மனிதனுடைய நல்லொழுக்கங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மலரா நம்ம பூஜிக்கணும்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா எதை சொல்றாங்க? கொல்லாமையில் ஒழுக்கமே சிறந்த மலரா சொல்லப்படுது பாருங்க. இததான் வேதாத்ரி மகரிஷி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனவளக்கலை கோணத்துல அவர் சொல்றாரு, தனி மனித அமைதியே சமுதாய அமைதிக்கு அடிப்படை என்றும், கொல்லாமை என்பது என்னது? தனி மனித மன அமைதிக்கும் உலக அமைதிக்கு முதல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் எளிமையாவே நமக்கு சொல்றாங்க பாடல் மூலமா, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமன். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. நம்ம சின்ன குழந்தையிலிருந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ தப்பு செஞ்சா அதுக்கு நிச்சயமான தண்டனை உண்டுன்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஒவ்வொரு உயிர்கொலை செஞ்சா கூட அதனோட துன்ப விளைவு நம்ம வந்து அடையும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய செயல் விளைவு தத்துவம் மூலம் நமக்கு கொல்லாமையா அழகா விளக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகரிஷி ஐயா இல்லற வாழ்க்கையில கூட பெண்கள் மக்களுக்காகவே இந்த மனவளக்கலையே வகுத்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா துறவிகளுக்கு மட்டும்தான் யோகா அப்படின்னு சொல்றாங்க, நிச்சயமா இல்ல. சாதாரண ஒரு குடும்ப நிலையில இருக்கக்கூடிய மக்களும் இந்த கொல்லாமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான நமக்கு ஒரு அகத்தாய்வு கொடுத்திருக்காங்க. அதனால்தான் அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. எல்லா உயிரிலுமே என்ன இருக்குது? இறைநிலை இருக்குது. பிற உயிரை நம்ம கொல்லும் போது நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறையே நம்ம கொல்வதற்கு சமம் சொல்லி கொல்லாமை பற்றி விளக்குறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா திருமூலர் வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்கள் ரெண்டுமே ஒண்ணுதான். சிந்தனைகள் எல்லாமே ரெண்டு சித்த புருஷர்களுமே வாழும் முறைகளையும் வாழ வேண்டிய முறைகளையும் இந்த உலக மக்களுக்கு எடுத்து கூறுறது மட்டுமில்ல, அதுலயும் அவங்க வாழ்ந்து அறவழி கற்று அருள்வழி செயலாற்றி அன்பினால் இறையை உணர்ந்து இன்பமாய் வாழ்ந்து பேரின்ப நிலையை அடைவோம் என்று வாழ்ந்து காட்டி நம்மையும் வாழ வைத்து நாம் சந்ததியும் வாழ வைக்கின்ற இரு மகான்களின் தாழ் பணிந்து என் தொகுப்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இரு மகான்களின் கருத்து பாத்தீங்கன்னா, அன்பே சிவன் தான். அன்பு உள்ள இருந்து எப்போ வெளியே வருதோ அப்போ நம்ம எல்லாருமே அந்த சிவத்தை அடைவோம் என்று கூறி, வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் இறை மதன் ஐயாவிற்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. சிறப்பான தொகுப்புரை வழங்கி கருத்தரங்கினை முழுமை பெற செய்த ரூபதி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இதுவரையில் இங்கு கொடுக்கப்பட்ட கருத்துக்களை கவனிக்கும் போது இரு ஞான பெருமக்களின் வாழ்வியல் முறை, சமூக சிந்தனை கருத்துக்கள் இரண்டுமே உலக மக்களின் நலன்களுக்காகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளுக்காகவும் அதற்கான வழிகளை கூறி அதன் வழி வாழ்ந்து இறையுணர்வு அறநெறியை கடைப்பிடித்து வாழ்வின் நோக்கத்தினை அடையும் வழிகளையே எடுத்து கூறியுள்ளமை இங்கு தெளிவாகின்றது. நாம் நமது வாழ்நாட்கள் உலக மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்த மகான்களின் அடிபணிந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கருத்தரங்கில் பங்கு பற்றிய கொங்கணர் சித்தர் குழுவினர் அனைவருக்கும், இவ்விணைப்பில் இணைந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இவ்வாய்ப்பினை கொடுத்த இறை சாதனை மார்க்கத்திற்கும் நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இக்கருத்தரங்கினை நிறைவு செய்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. மிக சிறப்பு. கொங்கணர் குழு அப்படியே திருமூலரும் வேதாத்ரி மகரிஷியும் கண் முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ரெண்டு பேரோட சிறப்புகளையும் ரொம்ப சிறப்பா சொல்லி ரொம்ப நிறைவா பண்ணீங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு மகானை பத்தி பேசுறது கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். உண்மையிலே ரொம்ப சிறப்பு. நம்ம எல்லாருமே வாழ்த்திடலாம். சிறப்பா தொகுத்து வழங்கின ராதி செபேஷன் அம்மா அவர்களும், மேலும் மிக சிறப்பாக கலந்து கொண்ட
தமிழரசி இறை ஆசிரியர் ராதே சபேஷன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் தமிழரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ரூபதி மணிகண்டன் அம்மா அவர்களும் மிக சிறப்பா அதை தொகுத்து வழங்கினாங்க. அம்மா அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு. அதை நீங்க தொகுத்து வழங்கின விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி திருமூலர் பத்தி வாழ்வியெல்லாம் பேசினாங்க தமிழரசி அம்மா. மகரிஷியோட வாழ்வியை சித்திரக்கனி அம்மா அவங்களும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. திருமூலனுடைய சமூக சிந்தனை பத்தி பூங்கொடி அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. மகரிஷியோட சமூக சிந்தனை பத்தி மரகதமணி அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்க. தொகுப்புரையாக ரூபதி மணிகண்டன் அம்மாவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். இறை ஆசிரியர்கள் அனைவரையும் நாம் துரியத்திலிருந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உண்மையிலே